வேளாண் விளைபொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சீர்காழி அருகே விவசாயிகள் டிராக்டர் பேரணி சென்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், விவரங்களை பகிர்ந்துக்கங்க. சீர்காழி அருகே பல்வேறு கோரிக்கையுடன் டிராக்டர் பேரணி சென்ற விவசாயிகள் நாடு முழுவதும் இன்று 26வது குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் குடியரசு தினத்தன்று சம்யுக்த் கிசான் மோர்ச்சா என்னும் விவசாயிகளுக்கான அமைப்பு நிலுவையில் உள்ள கோரிக்கைகளை குறித்து பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இந்த பேரணி நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ஆச்சாபுரம் கிராமத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் விவசாயிகள் பேரணி மேற்கொண்டன. இந்த பேரணி முழுமையாக விவசாயிகள் ஒன்றிய அரசை கண்டித்து நடைபெற்றது. இப்போது குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயம் செய்திட வேண்டும், வேளாண்மைக்கான இலவச மின்சாரத்தை ரத்து செய்யும் விவசாய ஒழுங்குமுறை சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும், தற்கொலையிலிருந்து காக்க வேண்டும், காப்பீட்டு நிறுவனத்தில் முழுமையாக கொள்ளையடிக்கப்பட்டு வருவதால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து ஒவ்வொருவரும் தற்கொலைக்கு நேரிடுவதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டினர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.